சொத்து வழக்கில் மூன்றாவது பிரதிவாதியாக சேர்க்க கோரி சுப்பிரமணியன் சுவாமி, அன்பழகன் ஆகியோர் தாக்கல் செய்த மனுக்கள் மீது இன்று இறுதி தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது. சொத்து வழக்கில் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா உள்ளிட்டோர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்கள் மீது கர்நாடக உயர்நீதிமன்ற சிறப்பு அமர்வு முன்பு கடந்த 21 நாட்களாக விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் தங்களை மூன்றாவது பிரதிவாதியாக சேர்க்க கோரி பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி, திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் ஆகியோர் மனு தாக்கல் செய்திருந்தனர். அம்மனுக்கள் நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது நடைபெற்ற விவாதத்தின் போது வாதிட்ட சுப்பிரமணியன் சுவாமி, குற்றவியல் நடைமுறை சட்டப்படி மூல புகார்தாரரான தம்மை இவ்வழக்கில் பிரதிவாதியாக சேர்க்க உரிமை உள்ளதாக வாதிட்டார். இதே வாதத்தை அன்பழகன் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் சரவணனும் முன்வைத்து வாதிட்டார். இதைத் தொடர்ந்து ஜெயலலிதா தரப்பு வழக்கறிஞர் குமார் மற்றும் அரசு தரப்பு வழக்கறிஞர் பவானி சிங் ஆகியோர் தரப்பு வாதங்களை நீதிபதி குமாரசுவாமி கேட்டறிந்தார். பின்னர் இம்மனுக்கள் மீது இன்று இறுதி முடிவு எடுக்கப்படும் என தீர்ப்பு வழங்கப்படும் எனவும் நீதிபதி அறிவித்தார்.